கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம குரேஷி பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ திடீர்னு வந்து லைவ் வந்திருக்காரு. ஸோ லைவ் வந்ததுக்கப்புறமே சும்மா இல்லாமல் பிரியங்கா நம்ம மணிமேகலை பற்றி தான் அவர் வந்து பேசவுமே வந்திருக்காரு. ஸோ பேச வரும்போது ஓகேப்பா இது வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு, நிறைய நெகட்டிவிட்டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் வகையாக நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே வந்து கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, அப்படி என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒன் சைடடாக பேசியிருக்காரு. அதாவது நம்மளோட பிரியங்காக்கு இது ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட கமெண்ட் ஆன போஸ்டர்லேயே வந்து அவர் வந்து கமெண்ட் பண்ணி அதை உடனே டெலீட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸுமே கொடுத்துருந்தாரு. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் மணிமேகலையும் பெரிய அளவில் வந்து பேசிக்கிறது கிடையாது, எப்பயும் போல தான். அவங்க வந்து இன்ஸ்டாலோட நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, நான் போட்ட கமெண்ட்டுக்கு லைக்கு கூட பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, நான் ஏன் வந்து அந்த கமெண்ட்டை பண்ணோம், அதெல்லாம் தான் டெலீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரா மாதிரி இருந்துச்சு. ஸோ டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து மணிமேகலையால் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிரியங்கா ஒன்றும் பண்ணவே இல்லை. பிரியங்கா வந்து ஒரு சீனியரான ஒரு ஆங்கரிங் கண்டஸ்டன்ட் அப்படின்றதுனால அவங்க வந்து சும்மா வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. மணிமேகலையே வந்து லைவ் ஸ்பாட்டில் ஷூட் போயிட்டுருக்கு, கேமராலாம் டேக்கில் இருக்குது, எல்லாருமே கெஸ்டஸ்லாம் இருக்கும்போது டக்குன்னு வந்து மணிமேகலை என்ன பண்ணாங்கன்னா பிரியங்கா வாசிங்கப்படுத்திட்டாங்க. பிரியங்கா உங்கள் வேலையை சமைக்கிறது மட்டும்தான், எதுக்கு நீங்கள் வந்து ஆங்கரிங்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் ஆங்கரிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் பிரியங்காவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ பிரியங்கா அழுதுகிட்டே கேரவனுக்கு போயிட்டாங்க. மற்றபடி வந்து மணிமேகலை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து சாரி கேட்கவும் சொல்லலை, சேனல் சைட்லேருந்து வந்து மணிமேகலையை வந்து டம்ப் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. பிரியங்கா வந்து மணிமேகலை சாரி கேட்க சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இது முழுக்க மணிமேகலை வந்து சொந்த கற்பனையில் எழுதப்பட்ட கதையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என் காதுக்கு வரவே இல்லை, இந்தமாரி ஒரு நடக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. பட் ஆனால் மணிமேகலை அதை சொல்லியிருக்கிறாங்க. பிரியங்கா ஏன் வந்து என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லுங்கள் மணிமேகலை, அப்போ தான் நான் வந்து இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஸோ கண்டிப்பாக அது பிரியங்கா பண்ணலை அப்படின்றது தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட குரேஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சேனல் சைட்லேருந்து பண்ண செட்டப் மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெனி டைம்ஸாக வந்து குக் வித் கோமாளி பற்றி ஒரு பெரிய நெகட்டிவிட்டி சேனலில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லா கலங்கத்தையுமே துடைக்கணும். ஏன்னா அடுத்த சீசன் இருக்குது, இந்த சீசனே இன்னும் ஃபைனல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இல்லை, இது நடந்த எல்லா விஷயமே பொய் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியும் பார்க்குறாங்க. இப்போ சேனல் சைட்லேருந்தும் சரி, நம்ம கண்டஸ்டன்ட் சைட்லேருந்தும் சரி, கோமாளி சைட்லேருந்தும் சரி, எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரியங்காவை தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் லைவும் வந்து பேசிட்டாங்க. இன்னும் வந்து நம்மளோட தாமு சார்லாம் வருவார், அதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.